வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் 2026 ஆண்டின் மே மாதத்தில் துலாம் ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். துலாம் ராசிக்குள் சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரப் பகுதிகள் வருகின்றன. சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இம்மாதம் திட்டமிடல், தெளிவான சிந்தனை மற்றும் மரியாதையான வெளிப்பாடு முக்கியமாகலாம். புதிய முயற்சிகளில் அவசரத்தை குறைத்தால் செயல்முறை தெளிவு அதிகரிக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு சுய சிந்தனை மற்றும் தனித்துவமான முயற்சிகள் வலுப்பெறலாம். அதே சமயம் தனிப்பட்ட சுதந்திரமும் உறவு பொறுப்பும் இடையே சமநிலை தேவைப்படலாம். விசாகம் நட்சத்திரத்தின் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குறிக்கோள் நோக்கிய முயற்சிகள், வழிகாட்டுதல் மற்றும் நீண்டகால பார்வை முக்கிய இடம் பெறலாம். பொறுமையுடன் தொடரும் அணுகுமுறை நிலையான அடித்தளத்திற்கு துணையாக இருக்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் தொழில் கூட்டாண்மை, வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் வெளிப்புற ஒத்துழைப்புகள் முக்கியமாகலாம். உங்கள் சொற்கள் மற்றும் நிலைப்பாடுகள் மற்றவர்களிடம் எவ்வாறு சென்றடைகின்றன என்பதில் விழிப்புணர்வு தேவை. புதன் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 7ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் உரையாடல், பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்த தெளிவை வலுப்படுத்துகிறார். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து அவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டு பொறுப்புகள், பகிரப்பட்ட வளங்கள், ஆவண விவரங்கள் மற்றும் மறைந்திருக்கும் தகவல்களில் நிதானம் அவசியமாகலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் தொழில் சார்ந்த உள் அமைப்புகள், பகிரப்பட்ட பொறுப்புகள் மற்றும் நம்பிக்கை சார்ந்த முடிவுகள் கவனத்திற்கு வரலாம். புதன் பகவான் மாத இறுதியில் 9ஆம் வீட்டை அடைவதால் திட்டமிடலில் நீண்டகால பார்வை வலுப்பெறலாம். செவ்வாய் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் வேலைச்சுமை, போட்டி உணர்வு மற்றும் நிலுவைப் பணிகளை முடிக்கும் உந்துதல் அதிகரிக்கலாம். 2ஆம் பாதி தொடங்கும் போது அவர் 7ஆம் வீட்டின் தொடர்பு மற்றும் கூட்டாண்மை தளத்தையும் செயல்படுத்துகிறார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து ஒழுக்கம், பொறுமை மற்றும் கட்டுப்பாடான உழைப்பின் மதிப்பை உணர்த்துகிறார். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து கற்றல், வழிகாட்டுதல், தர்ம சிந்தனை மற்றும் வளர்ச்சி பார்வைக்கு ஆதரவளிக்கிறார். இந்த மாதம் உடல் ஆற்றலை அளவோடு பயன்படுத்துவது முக்கியம். செவ்வாய் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணிகளில் வேகம், செயல் தீவிரம் மற்றும் பொறுப்புகளை முடிக்க வேண்டிய உந்துதல் அதிகரிக்கலாம். ஆனால் அதே வேகம் சோர்வாகவோ மன அழுத்தமாகவோ மாறாமல் கவனிக்க வேண்டும். சனி பகவான் முழு மாதமும் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் தினசரி ஒழுங்கு, உணவு நேரம், ஓய்வு நேரம் மற்றும் பொறுப்பான பழக்கங்களின் அவசியத்தை நினைவூட்டுகிறார். முன்பிருந்த சிறிய ஒழுங்கின்மைகள் மீண்டும் கவனத்திற்கு வந்தால் அவற்றை நிதானமாக சீர் செய்வது நல்லது. 6ஆம் வீட்டின் இந்த வலுவான தாக்கம் கடமை உணர்வு, சேவை மனப்பான்மை மற்றும் பணிச்சூழல் ஒழுங்கை முன்னிலைப்படுத்தலாம். உழைப்புக்கும் ஓய்வுக்கும் இடையே சமநிலை தேவைப்படும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதன் பகவானும் அதே பகுதியில் சிந்தனையை ஆழப்படுத்துகிறார். இதனால் உள் சீரமைப்பு, சுயபரிசீலனை மற்றும் மன அமைதியின் தேவை அதிகமாக உணரப்படலாம். மூச்சுப் பயிற்சி, மென்மையான உடல் இயக்கம் மற்றும் போதிய ஓய்வு மன அமைதிக்கு உதவலாம்.
இம்மாதம் உடல் சொல்லும் சிறிய சைகைகளையும் கவனமாக கேட்பது பயனுள்ளதாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால் உறவுகள், கூட்டாண்மைகள் மற்றும் பரஸ்பர புரிதல் முக்கிய இடம் பெறுகின்றன. திறந்த உரையாடல் நல்லது. ஆனால் நேர்மை, மரியாதை மற்றும் சொல் தேர்வு இணைந்திருக்கும் போது உறவுகளில் நிதானம் அதிகரிக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதி தொடங்கும் போது செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில உறவுகளில் உரையாடல்கள் மேலும் நேரடியாக வெளிப்படலாம். கருத்து வேறுபாடுகள் எழுந்தாலும் உடனே பதிலளிப்பதை விட அமைதியாக கேட்டு பேசுவது உறவின் சமநிலையை காக்க உதவலாம். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் 8ஆம் வீட்டில் இருந்து பகிரப்பட்ட பொறுப்புகள் மற்றும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறார். பின்னர் அவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது உறவுகளில் புரிதல், நம்பிக்கை மற்றும் நீண்டகால பார்வை வளர வாய்ப்பு உள்ளது. கேது பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் சமூக வட்டங்களில் இயல்பான தேர்வு உணர்வு அதிகரிக்கலாம். இந்த அமைப்பு எல்லா தொடர்புகளையும் ஒரே அளவில் ஏந்த வேண்டுமா என்ற அமைதியான சிந்தனையை எழுப்பலாம். உண்மையான ஒத்திசைவை தரும் தொடர்புகள் மெதுவாக முக்கியமாக தோன்றலாம். குரு பகவான் முழு மாதமும் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை, தர்ம தெளிவு மற்றும் உயர்ந்த ஞானத்தை வலுப்படுத்தும் அமைப்பாக அமைகிறது. இது வெளிப்புற முன்னேற்றத்துடன் வாழ்க்கையின் ஆழமான நோக்கத்தையும் மதிப்பிடச் செய்கிறது. சுக்கிர பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நன்றி உணர்வு, பக்தி மற்றும் நல்ல வழிகாட்டுதலின் அர்த்தம் தெளிவாகலாம். ஆசான், அறிவுரை அல்லது உயர்ந்த சிந்தனை வழியாக மனம் புதிய சமநிலையை நோக்கி நகரலாம். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் சிந்தனை, படைப்பாற்றல், குழந்தைகள் தொடர்பான பொறுப்புகள் மற்றும் ஊக முடிவுகளில் மாறுபட்ட அலைகள் தோன்றலாம். கேது பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர சஞ்சாரத்தில் இருந்து பழைய சமூக எதிர்பார்ப்புகளிலிருந்து மெதுவான விலகலை உணர்த்துகிறார். இதனால் ஆன்மீக வளர்ச்சி வெளிப்புற செயல்களில் மட்டுமல்லாமல் அமைதியான சுயபரிசீலனையும் தெளிவையும் நோக்கிய பயணமாக அமையலாம். இம்மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள், ஒப்பந்தங்கள், வேலை ஒழுக்கம் மற்றும் உள்ளார்ந்த மாற்றங்களை சமநிலைப்படுத்த வேண்டிய காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதி உரையாடல், கூட்டாண்மை மற்றும் பொறுப்பான தொடர்புகளை முன்னிலைப்படுத்துகிறது. 2ஆம் பாதி ஆழமான பரிசீலனை, பகிரப்பட்ட பொறுப்புகள் மற்றும் உயர்ந்த புரிதலை வலுப்படுத்துகிறது. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வேலை மற்றும் முயற்சி துறையில் ஒழுங்கை நினைவூட்டுகின்றார்கள். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து கற்றல், வழிகாட்டுதல், தர்ம சிந்தனை மற்றும் நீண்டகால நம்பிக்கையை ஆதரிக்கிறார். ராகு பகவானும் கேது பகவானும் வக்ர சஞ்சாரத்தில் இருந்து மனக்கவனம், படைப்பாற்றல் மற்றும் சமூக தேர்வுகளில் விழிப்புணர்வை உருவாக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதம் வேகம் காட்டிலும் விவேகம், வெளிப்பாடு காட்டிலும் தெளிவு மற்றும் எதிர்பார்ப்பு காட்டிலும் சமநிலை முக்கியம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.